ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷல் மார்னிங் எம்டி சாலாவும் அண்டு பரோட்டாவும் தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எம்டி சாலானே சொல்லக்கூடாது. இதில் அவ்வளோ இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கு. அதனாலேயே என்னவோ தெரியல, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் மட்டனே போடலைனாலும் அந்த கடையில் விற்கிற டேஸ்ட்டில் இந்த எம்டி சாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வழக்கம் போல் செய்யாமல் என்னுடைய மெத்தடில் நல்லா வறுத்து அரைச்சி மணக்க செஞ்சுருக்கேங்க. இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் ரம்ஜான் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடனே வரும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஊற வைக்க வேண்டியது பார்த்துடலாம். முந்திரி ஒரு 8 போல் ஊற வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா தண்ணீர் சேர்த்து நல்லா ஊறட்டும். அதற்குள்ளே வறுத்து அரைக்க வேண்டிய எம்டி சாலாக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்தோன்னா போதுங்க. நல்லா பொன் முருகலாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுத்த பிறகு ஒரு நல்ல பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இதோட ஒரு 2 பத்தை அளவுக்கு தேங்காயை கட் பண்ணி அதையும் சேர்த்துடுறேன். அதாவது கிரன்ச்சியான பதம் வர அளவுக்கு இதை வறுத்தா போதுங்க. அதற்கு மேலே வறுக்க வேண்டாம். தேங்காவெல்லாம் நல்லா வறுத்து சேர்க்கும் பொழுது அதனுடைய மனமே ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க. இப்போது இந்த நேரம் வறுத்து எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடுறேன். ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா இதோட ஊற வச்ச கசகசா முந்திரியையும் சேர்த்துடணும். அந்த தண்ணீரையும் சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு பேஸ்ட்டு அரைப்பட்டு இருக்கணும். சரியான கன்சிஸ்டன்சி இது இருக்கட்டும். இப்போது நம்ம சால்லாம் தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கரில் 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் மாதிரி சேர்த்துருக்கேன். 1 பே லீஃப் சேர்க்கிறேன். இதோட கண்டிப்பாக கல்பாசி சேர்க்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கடையில் விற்கிற டேஸ்ட்டு இந்த எம்டி சாலால் கிடைக்கும். ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஸ்பூன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. 1 வெங்காயத்தை நல்லா சன்னமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடுறேன். நீல வாக்கில் தாங்க கண்டிப்பாக கட் பண்ணணும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அதன் பிறகு 2 தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துடுறேன். இதோட தேவையான அளவுக்கு உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு, சால்னாக்கு தேவையான உப்பை இப்போவே சேர்த்துடுறேங்க. இதோட குழம்பு மிளகாய் தூள் தாங்க நான் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரம் உங்கள் தேவைக்கேற்ப கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் சேர்க்குறேன்.
புதினா கொத்தமல்லி கண்டிப்பாக சேர்க்கணுங்க. அப்போ தான் அந்த எம்டி சால்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நான் புதினா கொத்தமல்லி சேர்க்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா சுருள வரணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கி வந்த பிறகு நடுவில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கணும். வதங்கி அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுடணும். நல்லா கலந்து விட்ட பிறகு எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஆயில் சேர்த்த ஆயிலெலாம் மேலே வரும். அந்த நேரம் என்ன செய்யணும், நாம் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துடுறேன். மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, வறுத்து அரைச்ச மசாலா, அதை இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். உங்களுக்கு கட்டியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு குழம்பு ரெடியாகி வரும்பொழுது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிருக்கேங்க. இதற்கும் மேலே மறுபடியும் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விடுறேன். ஒரு விசிலுக்கு பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். மிதமான தீயில், அதாவது ப்ரெஷரெல்லாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாவ், கம கமன்னு மணக்க மணக்க நமக்கு அரைச்சி விட்ட எம்டி சால்லாம் சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இன்றைக்கி நான் பரோட்டா கூட தாங்க இந்த எம்டி சால்லாம் செஞ்சுருக்கேன். ரொம்பவே சுவையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸோட. மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எம்டி சால்லாம் நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ பரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். பரோட்டாக்கு ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேங்க. அதுலேருந்து ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன். மாவை நல்லா திரட்டிடுறேன். முழுவதுமாக சப்பாத்தி கட்டை முழுவதுமாக வரா மாதிரி திரட்டிட்டு ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லா விட்டு அதை நீங்கள் தேய்ச்சிட்டு பரோட்டா போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா லேயராக பரோட்டா கிடைக்குங்க. இன்றைக்கி நான் கட் பண்ணலை, இந்த மாதிரி மெத்தடில் தான் போடுறேன். எங்கள் வீடுங்களில் பார்த்திங்கன்னா பரோட்டா போடும் பொழுது இந்த மாடலில் தான் போடுவாங்க. இந்த மாதிரி மடிப்பாக மடிச்சுட்டு தான் பரோட்டா செய்வாங்க. ரொம்பவே லேயராக சூப்பராக வருங்க. இந்த ஆயில்லையே தாங்க இது நம்ம பரோட்டாவை திரட்டணும். மாவு எதுவுமே இந்த ஸ்டேஜில் நாங்கள் சேர்க்க மாட்டோம். அவ்வளோதாங்க, பரோட்டா தயாராகிடுச்சு. இப்போ கல் நல்லா சூடான பிறகு தோசைக்கல் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த பரோட்டாவை சேர்த்துடுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு லேயர் வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கோதுமை மைதா தனித்தனியாக சேர்த்து செய்வோம். ஆனால் நான் இன்றைக்கி அப்படி செய்யலைங்க. கோதுமை பாதி மைதா பாதி சேர்த்து செஞ்சுருக்கேன். ரொம்பவே சாஃப்டாக வந்ததுங்க. பரோட்டாவும் லேயராக ரொம்பவே நல்லா இருந்தது. இதை ஒரு எம்டி சால்லாவோட நம்ம சூப்பராக பரிமாறிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. சூடாக இருக்கிறதால கையை வைக்க முடியல. டேஸ்டியான எம்டி சால்லாவோட இந்த பரோட்டாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி லைஃப் வீடியோ வாட்சிங் தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.